வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். ஸோ தமிழ்நாட்டில் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்போது அரசு ஆசிரியராக, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசு ஆசிரியராக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு டெட் தேர்வு, சிறப்பு கட்டாய டெட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியானது. சுப்ரீம் கோர்ட்டும் கண்டிப்பாக டெட்டில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நிறைய பத்திரிகை செய்திகள் வந்து கிடச்சிருக்கு. டெட் தேர்வு குறித்து ஒரு வைரலான ஒரு பதிவு தான் இது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக வழக்கில் சமீபத்தில் தீர்ப்பளிக்கப்பட்ட சுப்ரீம் கோர்ட் பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் ஆசிரியர் தகுதி தேர்வு என்று அழைக்கப்படக்கூடிய டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். 2011க்கு முன்பு பணியில் சேர்ந்தவரும் டெட் தேர்வில் கட்டாயம் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அதிரடி உத்தரவால் அரசு ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆசிரியர்களை கைவிடாது, அதாவது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களை அரசு கைவிடாது என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூறினாலும், இந்த உத்தரவால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் தரப்பினர் பல்வேறு வகையில் இது குறித்து விமர்சித்து வருகிறார்கள். அந்த வகையில் சமூக வலைதளங்களில் ஆசிரியர்கள் குழுக்களாலும் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா என்ற தலைப்பில் பகிரப்படும் செய்தி அனைவரையும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. ஸோ அந்த பதிவு அப்படியே 15 ஆண்டுகளுக்கு முன்னர் பணியில் சேர்ந்து மருத்துவர்களை இப்போது உள்ள நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற சொல்லுவீர்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சரியான கேள்வி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12th முடித்ததுக்கப்புறம் கட்டாக பேஸ் பண்ணி மெடிக்கல் சீட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ இப்போ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பணியில் சேர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. பல ஆண்டுகளாக பணியில் உள்ள ஓட்டுநர் நடத்துனர்களை ஆர்டிஓ அலுவலகத்தில் விண்ணப்பித்து தேர்வு எழுதி லைசன்ஸ் வாங்க சொல்வீர்களா? நாங்களும் ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பழைய சிலபஸை படித்துவிட்டு பல ஆண்டுகளாக பணியில் இருக்கும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், குரூப் 1, குரூப் 2 அதிகாரிகளை புது சிலபஸ் ஐஏஎஸ் குரூப் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற சொல்வீர்களா? பல ஆண்டுகளாக ஓய்வூதியம் பெற்று வரும் எம்எல்ஏ, எம்பிகளை இப்போது தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் ஓய்வூதியம் என அறிவிப்பீர்களா? பல ஆண்டுகளாக பணியில் உள்ள இன்ஜினியர்களை ஜேஇ தேர்வு எழுதி தேர்ச்சி பெற சொல்வீர்களா? அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா டெட்டு வந்து மறுபடியும் எழுதுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பேராசிரியர்கள் இப்போது நெட் செட்டு தேர்ச்சி பெறுவார்களா? நாங்களும் தேர்வு எழுதணும். டெட் தேர்வு எழுதி பணிக்கு சக ஆசிரியர் தோழமைகளை நீங்கள் எஸ்ஐஜிடி நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற தயாரா? நாங்களும் ரெடி. இதுக்கெல்லாம் சரின்னு யார் நீங்கள்? நாங்கள் தான் எவ்வளவு அடித்தாலும் தாங்குவோம் ஆசிரியர்கள். இப்படி நீளும் இந்த சமூக வலைதளங்களில் எல்லா வாட்ஸ்அப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஸோ இப்போ மெயினாக இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் எதற்கு இந்த தேர்வு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெட் வந்து பாஸ் பண்ணவே தேவையில்லை, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இப்படி கண்டிப்பாக வந்து நீங்கள் டெட்டு எழுதினா தான் பணியில் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மன உளைச்சல் தான். பொது தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு இருக்குது. பொது தேர்வுக்கு மாணவர்கள் அவங்க வந்து கவனிப்பாங்களா? இப்போ புதுசாக உட்காந்து டெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க படிப்பாங்களா? ஸோ ஒரே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.